பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 22 முதல் 23 வரை. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். அதிகாலையிலே நற்கருணை நாதரை, நம்மோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலரை தேடி வந்திருக்கிறீர்கள். உண்மையிலும் உண்மையுமாக நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குவீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதுதான் நாம் இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை வழி நடத்தக்கூடிய வேளையிலே அந்த வழி நடத்துதலை உணர்ந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, நமது இம்மானுவேல் நமக்காக பிறக்கப் போகின்றார். அவருடைய பெயர் தூயது. அவர் தூய தெய்வமாய் இந்த உலகத்தில் வந்து பாவிகளாய் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியாக மூதாதையர்கள் வழியாக கடவுள் உரைத்தார், இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் உரைத்தார், அரசர்கள் வழியாக கடவுள் உணர்த்தினார், மற்றும் அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் எல்லாவற்றும் உணர்த்திய கடவுள் இந்த உலகத்திலே மானிட மகனாக, இறை மகனாக பிறப்பதற்கு சித்தம் கொண்டார். எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்டு எடுப்பதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த இரத்தத்தை தவிர யாரும் யாரையும் மீட்டு ரட்சிக்க முடியாது, யாரையும் வழிநடத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், நான் படித்து இருக்கின்றேன், நான் பட்டம் பெற்று இருக்கின்றேன், நல்ல வேலையில் இருக்கின்றேன், எனவே என்னுடைய சுய சிந்தையினால், என்னுடைய சுய சித்தத்தினால் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகபூர்வமான சிந்தைகள் மாறுகின்றன. அந்த உண்மையான பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தான் அந்த இறை வாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் அப்படியே அன்னை மரியாளையும் புனித சூசையப்பரையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ஏனென்றால் அன்னை மரியாள் கரைபடியாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார். ஒரு ஆணுக்குரிய எல்லா குணநலங்களும் புனித சூசையப்பருக்கு இருந்த பொழுதும் அவர் தன்னை கரைபடியாமல் பார்த்து கொண்டார். நேர்மையான மனிதராக இருந்தார், ஒரு உத்தம புத்திரனாக இருந்தார். அவர் எப்பொழுதுமே ஆண்டவர் பற்றிய சிந்தனையை கொண்டு இருந்தார். உலக சிந்தனை வரக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் கனவின் வழியாக அவரோடு பேசினார். அவர் அதன்படி செயல்பட்டார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களில் இருந்து
கிளை ஒன்று வளர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எசையா தீர்க்கதரிசியின் வழியாக அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அதில் ஒரு செய்திதான் இந்த எசையா 11:1. ஈசாய் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். பாருங்கள், ஒரு மரத்தில் தளிர் துளிர்விடக்கூடிய நேரத்திலே அந்த மரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த மரத்தில் வந்து தங்கும், கூடுகள் கட்டும், தன்னுடைய குடும்பத்தை அதில் அமைத்து கொள்ளும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வரும். அந்த மரத்தில் இருந்து நம்மளுக்கு கனிகளும் நம்மளுக்கு பழங்களும் காய்களும் கிடைக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுடைய அந்த மரத்தில் இருந்து ஒரு தளிராக வந்து நமக்கு கனிகளையும், நாம் தங்குவதற்கு இடத்தையும், உண்பதற்கு உணவையும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பாதுகாப்பையும் அவர் நமக்கு கொடுத்தார். எனவே தான் அவருடைய பெயர் இம்மானுவேல். பாருங்கள், எசையா 8வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இம்மானுவேலே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும் என்றும். இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா மக்களும் அறிந்து இருக்கின்றார்கள். மனிதராய் பிறந்த எல்லோரும் அவரை அறிந்து புரிந்து இருக்கிறார்கள். பாருங்கள், அங்க நியூசிலாந்தில் இருந்து நாம் கனடா வரை பார்க்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் இயேசு என்கின்ற ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்கின்ற நற்செய்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில பேர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், சில பேர் இயேசுவை விட்டு வழி விலகி செல்கிறார்கள், சில பேர் இயேசுவை புறக்கணித்தும் இருக்கிறார்கள். அறிந்து புரிந்து அவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றவர்கள் கூட அந்த மரத்தில் இருந்து தரிக்கப்பட்ட ஒரு கிளையாக, உதிர்ந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு பழங்களாக, அதில் இருக்கக்கூடியவை அந்த வேர் எல்லாம் காய்ந்து போனதை போல, அந்த இலைகள் காய்ந்து போனது போல ஒரு சருகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த நாளில் செய்தி சொல்லப்படுகின்றது, நமது இம்மானுவேலர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தூய்மையானவர். அந்த தூய தெய்வத்தை நீங்கள் இந்த நாளில் தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அந்த பாலன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக எந்த இடத்திற்கு போகலாம், ஒரு அமைதிக்காக போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களால் எந்த ஒரு அமைதியும் கண்டுகொள்ள முடியாது. எனவே தான் இந்த நாளிலே மகிழ்ச்சியூட்டும் செய்தியை இம்மானுவேல் நமக்கு கடந்து வருவதற்காக ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். எனவே கண்களை மூடுவோம். சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடும் நாம் ஜெபிப்போமா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. திருவருகை காலங்களிலே கடைசி நாட்களில் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். ஆம் தகப்பனே, கன்னி கருவுற்றும் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் எங்களுக்காக ஒரு மீட்பரை பெற்று கொடுத்தார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு கூட இருக்கக்கூடிய கடவுளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி சென்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமது தூயகத்திற்குள் கடந்து வர அவர்களை நீர் சமாதானப்படுத்திடுவீர், அமைதிப்படுத்திடுவீராக. இந்த ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் துளித்ததை போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் அனைத்து மக்களும் மீது நம்பிக்கை கொண்டு துளிர்த்து வளரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் இந்த நாளில் நீர் கொடுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றீர். ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.